ஷாலோம். பிரைஸ் காட். டே 118. இன்றைக்கு நாம் பி த லைட் இன் த வேர்ல்ட் என்ற தலைப்பில் எண்ணாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து நம்முடைய டெய்லி மெடிடேஷனை காண்போம். லேவியராகமம் புத்தகத்தை கர்த்தர் அழகாக வாசிக்க கிருபை கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எண்ணாகமம் 1ஆம் அதிகாரத்தை தியானிக்கும் போது மக்கள் தொகை கணக்கெடுப்பை பார்க்கிறோம். முதலாவது வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது இங்கே கர்த்தர் மோசையோடு பேசினார் என்று பார்க்கிறோம். எங்கே இருந்து பேசினார்? வனாந்தரத்தில் உள்ள ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து பேசினார். இன்றும் இந்த உலகமாகிய வனாந்தரத்திலே கர்த்தர் நம்மோடு ஈச் செகண்ட்ஸ் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். எங்கே இருந்து பேசுகிறார்? சபையாகிய ஆசரிப்பு கூடாரத்திலிருந்தும் கர்த்தருடைய வசனத்திலிருந்தும் நம்மோடு பேசுகிறார். ஸோ அந்த சபை என்பது என்ன? அது 4 சுவரால் எழுப்பப்பட்ட ஒரு கட்டிடம் மட்டுமல்ல. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் சபையாயிருக்கிறோம். இந்த வனாந்தர உலகிலே நம்மை சபையாக வைத்திருக்கிறார். ஆனால் ஆண்டவர் பேசுவதற்கு நாம் ஆயத்தமான நிலையில் இருக்கிறோமா என்பதை உணர்ந்து பார்க்க வேண்டும். யோவான் 17:15, நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று இயேசு நமக்காக ஜெபிக்கிறதை காணலாம். எபேசியர் 2ஆவது அதிகாரம் 10ஆம் வசனத்திலும் நாம் இதை வாசிக்கலாம். நானும் நீங்களும் மகா பரிசுத்த ஸ்தலம் என்பதை ஒரு பொழுதும் மறந்துவிடக்கூடாது. நம் மூலமாக இந்த வனாந்தர உலகத்திலே ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். வசனம் 3ஐ வாசிக்கும் போது மக்கள் கணக்கெடுப்பு யுத்தம் செய்வதற்காகத்தான். ஏனென்றால் இஸ்ரவேல் மக்களுக்கு எகிப்தில் ஸ்லேவா இருந்தபோது யுத்தம் செய்து பழக்கமில்லை. அப்பொழுது தேவன் அவர்களுக்காக யுத்தம் செய்தார். ஆனால் எப்பொழுது எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டாங்களோ அப்போ அவங்க ஃப்ரீடமாக ஆயிட்டாங்க, சுயாதீனர்கள் ஆயிட்டாங்க. ஸோ இப்பொழுது அவங்களுக்கு எதிரிகள் உண்டு. அந்த எனிமீஸோடு இவர்களே கர்த்தரின் துணையுடன் போராட வேண்டும். எபேசியர் 6:12, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆனால் அங்கே அந்த காரியத்தில் போராட்டத்தில் நாம் தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நானும் நீங்களும் முரட்டாட்டமும் துன்மார்க்கமும் நிறைந்த இந்த பாவ உலகத்தில் இருக்கிறோம். எதற்காக நம்மை இங்கே வைத்திருக்கிறார்? இந்த உலகத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளோடு கூட நாம் போராடுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். 2 தீமோத்தேயு 2ஆவது அதிகாரம் 3ஆவது வசனம், நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. 1 தீமோத்தேயு 6ஆவது அதிகாரம் 12ஆவது வசனம், நல்ல போராட்டத்தை போராடு என்றும் கூறுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் முதலாக இப்பொழுது தான் யுத்தங்களை குறித்து கேள்விப்படுகிறார்கள். எண்ணாகமம் புத்தகத்தில் யுத்தங்களை குறித்தும் எக்காலங்களை குறித்தும் ராட்சதர்களை குறித்தும் போராட்டங்களை குறித்தும் பார்க்க போகிறோம். இங்கும் எங்கும் பார்த்தாலே போராட்டம், அமைதியின்மை நிலவுகிறதை நாம் காணலாம். எண்ணாகமம் 1ஆவது அதிகாரம் 1ஆவது வசனத்திலிருந்து 54ஆவது வசனம் வரை உள்ள வசனங்கள் ஒவ்வொன்றுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். வர்ஸ் 4 கர்த்தர் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் மனிதனின் மேல் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். இங்கே கர்த்தர் ஆரோனுக்கும் மோசேக்கும் உதவியாளர்களாக ஒவ்வொரு கோத்திரத்திலும் ஒவ்வொருவராக தெரிந்தெடுக்க சொல்கிறார். அந்த பெயர்களை நாம் வாசிக்கும் போது குழப்பமாக இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு பெயருக்கும் ஆண்டவருடைய கரத்தில் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. அதாவது இந்த உலகத்திலே நம்மை வைத்திருப்பதின் நோக்கம் ஆண்டவர் நம்மை உபயோகிக்க விரும்புகிற காரணத்தினால்தான். எண்ணாகமம் புத்தகத்திலே வாசிக்கிற ஒவ்வொரு பெயர்களும் கர்த்தரை குறிப்பிட்டு காட்டுகிறவைகளாக காணப்படுகிறது. என் தேவன் ஒரு பாறை, கர்த்தர் ஒரு ஒளி, கர்த்தர் என் அன்பு, கர்த்தர் தெய்வீக ஒளியின் முறையாளர், தேவன் தகப்பனாய் இருக்கிறார், என் உறவின் முறையான மகிமையானவர், என் கர்த்தர் கேட்பார், என் கர்த்தர் என் பங்கு, என் தகப்பன் நியாயம் தீர்க்கப்பட்டார், என் சகோதரர் ஒரு சகாயர், தேவன் என் உறவு, தேவனால் நன்மை, தேவன் ஒரு நண்பர், கர்த்தர் தூக்கி எடுப்பவர், நீர் ஊற்று. இவ்விதமான மீனிங் உடைய பெயர்களைத்தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். இதுபோல்தான் நம்மையும் இண்டிவிஜுவலா அறிந்து வைத்திருக்கிறார். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். நாம் நம்முடைய பெயருக்கு ஏற்ற மாதிரி வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. நம்முடைய பிள்ளைகளுக்கு பெயர் கொடுக்கும் போதும் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். அது அவர்களுக்கு கர்த்தரை நினைப்பூட்டுவதாக இருக்க வேண்டும். verse 18 46 வசனம் வரை வாசிக்கும் போது மோசேயும் ஆரோனும் பேராக தெரிந்து கொள்ளப்பட்ட கோத்திரங்களின் துணையோடு கணக்கிட ஆரம்பித்தார்கள். இதுபோல் நாமும் கிறிஸ்துவை விசுவாசித்து ஒரு தனித்தன்மை உடையவர்களாய் இருக்க வேண்டும். நாம் இயேசுவின் பிள்ளைகள். அவரே என் வம்சாவளி, மூலகர்த்தா, அவருடைய பரம்பரையை சார்ந்தவன் ஆவேன். இது எப்படியாகும்? 1 யோவான் 3ஆவது அதிகாரம் 2ஆவது வசனம் வாசிக்கும் போது, பிரியமானவர்களே, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அப்போ யோவான் 1ஆவது அதிகாரம் 12ஆவது வசனத்தில் நாம் வாசிக்கலாம். ரோமர் 8ஆவது அதிகாரம் 15ஆவது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, அன்றியும் திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல்
அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றார்கள். எப்படி நாம் அறிய முடியும்? நாம் ரட்சிக்கப்பட்டு, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தால் கழுவப்பட்டு அவரோடு உறவில் இருந்தால் மாத்திரமே முழுமையாய் சுதந்தரிக்க முடியும். அது ஒன்றே வழி. ரட்சிக்கப்படாமல் மறுபடியும் பிறக்காமல், அதாவது born again ஆகாமல் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ற ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. சிலுவை அண்டைக்கு வாருங்கள். வசனங்கள் 47 51 வரை வாசித்தால் லேவியர் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சேர்க்கப்படவில்லை என்று பார்க்கிறோம். அவங்கள இண்டிவிஜுவலாக கணக்கெடுத்தாங்க. ஏன்னா காமனாக உள்ளது ஆமீஸ்க்கு உள்ளது. ஸோ லேவியர்களோ கர்த்தருடைய ஒரு பரிசுத்த கூட்டமாக, கர்த்தருக்கு ஆராதனை செய்பவர்களாக, அவருக்கு சொந்தமானவர்களாக, தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாக லேவியர்கள் இருந்தார்கள். அப்போ லேவியர்கள் எதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டார்கள்? அபிஷேகம் பண்ணப்படாத மக்கள் ஆசரிப்பு கூடாரத்தை தீட்டுப்படுத்துவதை தடுப்பதற்கும் அதை காப்பதற்கும் லேவியர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். ஸோ இவர்களுடைய கடமைகள் இங்கே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கிறதை நாம் காணலாம். அவங்க வாசஸ்தலத்தையும் பனிமூட்டுகளையும் சுமக்க வேண்டும், அந்த பொருட்களுக்கு விசாரிப்புக்காரர்களாக இருக்க வேண்டும், வாசஸ்தலத்தை சுற்றிலும் தான் இவர்கள் பாளையம் இறங்கி இருக்க வேண்டும், வாசஸ்தலம் புறப்படும் போது அது இறக்கப்படவும், அதை ஸ்நானம் பண்ணும்போது அதை எடுத்து நிறுத்துவதற்கும் இவங்க ஒரு பொறுப்பாளராக இருந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் யார், அவங்க எந்த வம்சாவளியை சார்ந்தவர்கள், அவங்க என்னென்ன பணிகள் செய்தார்கள் என்பதை திட்டமிட்டு அதை கொடுக்கிறார். எதை செய்ய வேண்டும் என்பதை அதில் அழகாக பிளான் பண்ணி கொடுக்கிறார். நமக்கும் அதுபோல்தான் நம்முடைய வம்சாவளியை அறிந்திருக்க வேண்டும். நாம் யாருக்கு சொந்தம்? கர்த்தருக்கு சொந்தமானவர்கள். ஆமீன். ஸோ நாம் ஜெபிப்போம். லவ்விங் ஹெவன்லி ஃபாதர், அப்போ அந்த எண்ணாகமம் 1ஆம் அதிகாரத்தை தியானிக்க கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஒவ்வொருவரும் தனித்தன்மை உள்ளவர்களாக, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராக அறிந்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உமக்கு சாட்சியாய் வாழ எங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து வசனங்கள் மூலமாக எங்களோடு பேசுங்க. யாராவது பாரத்தோடு இருந்தால் அவங்களோடு நீங்கள் பேசுங்கப்பா. எங்களுக்கு அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சுவிகாரத்தின் அந்த பாக்கியத்தை நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்தி இயேசு ரட்சகர் வல்லமை உள்ள நாமத்தினாலே தாழ்மையோடு கேட்கிறேன் எங்கள் நல்ல பரமபிதாவே. ஆமேன்.